ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை. புடுங்க கூட முடியாது, மயிர்னு சொல்லக்கூடாது, முடின்னு சொல்லலாம். எங்க தலைவர் 2030 இங்க முதல்வர் எப்படி இருக்கு பாரு நாடு. மே மாசம் பாருங்க, நான் ஓப்பன் இதுல மறைச்சுக்கிறதுல நான் பேசிருக்கலாம். இங்க ஆளுலாம் இல்ல. மதுக்கடையை ஒழிக்க வேண்டும், ஒழிக்கவில்லை. கல்வி எல்லாருக்கும் வழங்க வேண்டும், இலவசமாக வழங்கவில்லை. போயிட்டு பஞ்சம் இளங்களை மீட்க வேண்டும், மீட்கவில்லை. சேரிக்கு செத்து போனவனை தூக்கிட்டு போறதுக்கு பாதை இல்லை. உறுதியா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். ஆட்சியை பிடிச்சு என்ன பிரயோஜனம்? தலித்துகள் செய்யாத பட்சத்தில் நல்ல நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப நக்கீரனுக்கு சரியான கேள்வி கேட்கறீங்க. எங்களுக்கு அந்த திருடனை விட இந்த திருடன் ஓகேன்னு வருது. கையெழுத்து வாங்கிட்டு நான் கூட்டல வைப்பேன், கண்டிஷனோட வித் கண்டிஷன். காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போடுவீங்க. ஆமா, உறுதியாங்க. அது எந்த வேணா மாட்டு கருத்தும் இல்லைங்க. அவர் கீழே இருக்கிறாங்க பாருங்க, ஒரு சில அமைச்சர்கள் சாதி வெறி பிடிச்சிருக்கிறாங்க. நான் பேரோட சொல்ல முடியுங்க. நான் மதுரைக்காரன். அப்ப யார் அங்க இருப்பாருன்னு தெரியும். புதுக்கோட்டையில பிரச்சனை நடக்குது, அங்கெல்லாம் யாரு இருக்கான்றது தெரியும். சென்னைக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, பேரே சொல்லிருக்கலாம். பேர் சொல்றாரு, என்ன கட்சி விட்டு தூக்கிடுவாங்க பிரதர். 5 விழுக்காடு ஒடுக்கப்பட்டவன் கொடுக்கணும்னு ஒரு அறிவிச்சிட்டாரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த சாதி வெறி பிடிச்ச அமைச்சர்களும் அந்த அதிகாரிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்க. கல்வி கொடுத்த மாதிரி டாக்டர் ஜெயலலிதா, டாக்டர் எம்ஜிஆர்னு எவனும் ஓசியில கொடுக்கல. நாங்க படிச்சு உழைச்சு டாக்டரேட் ஆஃப் பிலாசபில வாங்கியிருக்கிறார். திமுகவோட விசிக சேரக்கூடாது, சேர்ந்தா வைகோவை காலி பண்ண மாதிரி திருமாவே காலி பண்ணிடுவாங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகளை அழிப்பதற்கோ ஒழிப்பதற்கோ இதுவரைக்கும் யாரும் பூமியில பிறக்கல. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு ஒரு பேரணியை தொடங்கினாரு. அதற்கு ஆளும் கட்சி கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக தலைவர் வாழ்த்து சொன்னார். இது திமுக கூட்டணியில ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இந்த பேரணியில 2வது நாளே எடப்பாடி பழனிசாமி விசிக தலைவரை விமர்சிக்கிறாரு. இன்னொரு புறம் விசிகாவிலிருந்து அறியப்பட்ட பலராலும் அறியப்பட்ட ஆதவ் அர்ஜுனா இந்த பக்கம் விஜய் கட்சி போனதுக்கு அப்புறம் இவரையே விமர்சிக்கிறாரு. வளர்த்த கடா மாறுல பாயுதா அப்படின்னு பலரும் இது தொடர்பாக பேசிட்டு வர நேரத்தில் இதெல்லாம் தெரிந்த காட்சி, தெரியாம பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற கோணமும் பேசப்பட வேண்டிய ஒன்றா இருக்கு. அது குறித்து விவாதிக்கிறதுக்கு விசிகாவின் சிறு தங்கத்தமிழன் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பேரணி போறாரு, தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்ங்கிறாரு. அதற்கு நீங்க ஆதரவு சொல்றதுங்கிறது இப்போ திமுக ஆட்சிக்கு முடிவு சொல்றதுக்கு நீங்களே ஆதரவா இருக்கீங்களா? அதாவது நீங்க இன்னொன்று சேர்த்து கேட்காம விட்டீங்க. புரட்சி தமிழனின் எழுச்சி பயணம் அப்படின்னு டைலாக் போடுறாரு. அது ஏன்னா புரட்சி தலைவரான், அவங்க புரட்சி தலைவி, வெறும் புரட்சி தமிழன். இப்போ அவங்க என்ன புரட்சி பண்ணாங்கன்னு தெரில. புரட்சியாளர் அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்லுவோம், தந்தை பெரியாரை சொல்லுவோம், புரட்சியாளர்கள் மார்க்ஸ் சொல்லுவோம். இவங்க என்ன புரட்சி பண்ணாங்கன்றது மக்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். கீழேருந்து மேலே வராருல சார். ரைட், அதுவே ஒரு புரட்சி தான். ரைட்டு, தமிழன் அப்படின்னு போட்டிருக்காரு, பாராட்டுவோம். ஆனால் எங்கள் தலைவர் வாழ்த்து தெரிவித்ததை நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் ஒரு ஜனநாயகத்தை நம்பக்கூடிய, ஜனநாயகம் இந்த பூமியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் எங்கள் தலைவர். இன்னமும் வெல்லும் ஜனநாயகம்ன்ற மாநாடு நடத்தியவர்கள். வெறும் ஒரு மாநாட்டோடு நாங்கள் நிற்க மாட்டோம். பேசுவதில் ஒரு ஜனநாயகம் வேண்டும், பழகுவதில் ஒரு ஜனநாயகம் வேண்டும், மாற்றாரை மதிக்கக்கூடியதிலும் ஒரு ஜனநாயகம் வேண்டும் என்று நாங்கள் எண்ணக்கூடியவர் தான் எங்கள் தலைவர். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த வகையில் அவரை பாராட்டுகிறார், வரவேற்கிறார், நல்லது செய்யுங்க அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறார், நீங்கள் அதை கேட்காம விட்டீங்க. நீங்கள் பிஜேபியோடு இருப்பது சரியில்லை, பிஜேபி உங்களை காலி பண்ணிடுறேன். பிஜேபியோடைய நான் சொல்லுவேன் அடிக்கடி, பிஜேபி எப்படின்னா குழந்தை தாயோடைய மார்பில் பாலை குடிச்சுவிட்டு அந்த மார்பையே எடுத்துரும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அது மாதிரி தான் அந்த பிஜேபி எங்கே போனாலும் சரி. எடுத்துக்காட்டு மராட்டி மாநிலத்தை உங்களுக்கு தெரியும், அங்கே போய் யார் மேலே சவாரி பண்ணான்னு தெரியும். சவாரி பண்ணி முடிச்சுவிட்டு தாயிட்ட பாலை குடிச்சுவிட்டு மார்பை எடுத்துட்டு தான் சோழியை முடித்தாங்க. அது அங்கே மட்டுமல்ல, எல்லா மாநிலத்திலையும் நேரடியாக போவது இவங்களுக்கு பழக்கம் இல்லை. திருடைங்க என்றைக்குமே வீட்டில் கொள்ளடிக்க வர்றான்னா நேராக வரமாட்டாங்க. கதவில் வருவேன், இல்லை நைட்டு தூங்கும்போது வருவேன். இது மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள். ஆனால் அந்த அம்மையார் இன்றைக்கி அதிமுக இன்னைக்கு நிலைச்சி இருக்குன்னா இவருடைய உழைப்பு என்னன்றது உங்களுக்கு தெரியும். எப்படி வந்தார்ன்றது உங்களுக்கு வரலாறு தெரியும். ஊர்ந்து வந்தாரா, பறந்து வந்தாரா அப்படின்றத மக்கள் அறிவார்கள். ஆனால் அம்மையாருடைய உழைப்பு நிச்சயமாக இருக்குது. புரட்சி தலைவிக்குன்னு ஒரு காலத்தில் என்ன செல்வாக்குங்க. அப்படிப்பட்ட அம்மா ஒரு டைலாக் சொல்லுது, பயங்கரமாக சொல்லுது, நான் தாங்க இந்த பிஜேபியை கவுத்தேன் அப்படின்னது. பயந்து போயிட்டாங்க. ஏங்க கவுத்தேன்னு கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்லுன்னா, இவங்களை தேவையில்லாமல் ஆட்சியில் உட்கார வச்சுட்டேன்,
அதுக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நானே கவுத்து விட்டேன் அப்படின்னு போல்டு அடிச்சிருச்சு இந்த அம்மா. அது எப்பவும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அது அதோட சேர்ந்து அந்த அம்மா சொல்லுச்சு, இனிமே என் வாழ்நாளில் என்னைக்குமே நான் கூட்டணியில் வைக்க மாட்டேன், மோடியா இந்த லேடியா அப்படின்னு ஒரு தைரியமாக சொல்லி வெற்றி பெற்ற மாபெரும் ஒரு வீர பெண்மகள். அந்த வீர பெண்மகள் வந்த அந்த புரட்சி தமிழன் டப்புன்னு டொப்புக்குன்னு போய் விழுந்துட்டாரு, காலில் போய் விழுந்த மாதிரி விழுந்து மாட்டிக்கிட்டாரு. ஆனால் அப்படி போகாதீங்க அப்படின்னு தலைவர் வந்து ஒரு நட்பு ரீதியாக தான் சொல்றாரு. அதையும் கேட்கிறாரு, உங்களுக்கு என்னங்க எங்க மேல அக்கறை? பிணக்கு எங்களுக்கு அக்கறை இருக்கிறது. அங்க இருக்கிற பூரா யாரு தமிழர்கள் தானே ஓட்டு போடுறேன். இன்னமும் சொல்ல போனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு காலத்தில் இப்ப இல்ல அதிகமா இருந்தது ஒடுக்கப்பட்டவர்கள் தான், இஸ்லாமியர்கள் தான். அதான் நீங்க போய் உட்காந்து அப்ப நான் கேட்போம்ல, நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணீங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆமா ஆமா, இதுதானங்க எங்க வேலையை. அரசியல்ல வந்து டாக்டரேட், அதுவும் சொல்றாரு டாக்டரேட் இல்ல இவருக்கு அதை விட பெரிய விருது கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. டாக்டரேட் ஏற்கனவே எங்க தலைவர் வாங்கிட்டாரு. உங்களை மாதிரி உங்கள் தலைவி கொடுத்த மாதிரி டாக்டர் ஜெயலலிதா டாக்டர் எம்ஜிஆர்னு எவனும் ஓசியில் கொடுக்கல. நாங்கள் படித்து உழைச்சி டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபியில் வாங்கியிருக்கிறாரு. வாங்கினதுக்கு நீங்கள் ஒன்றும் வகுப்பெடுக்க தேவையில்லை. ஆனாலும் கூட நாங்கள் வந்து நட்பு ரீதியாக உங்களுக்கு சொல்லுகிறோம், எதிராளி தான் நீங்கள், செத்து போயிடாதீங்கடா, உங்களை கொலை பண்ணிடுவாங்கடா, அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, காப்பாற்றுங்க. 2 மாநில கட்சி இருந்தால் தாங்க மாநிலத்திற்கு சிறப்பு, அப்படி தான் சொல்கிறான். அடுத்து இன்னொன்று கேட்டீங்க, ஆதவ அர்ஜுனன் அந்த தம்பி இப்போ வாயை பேசுறது இல்லை. எங்கிட்ட இருக்கும்போது சவுண்டாலாக பேசுகிறது. ஆள் வேறு உயரமாக இருக்கிறாரா, எது பேசலாம் சவுண்டாக எங்கே போயிட்டு திமுகவை எதுக்கணுன்றதுக்காக எங்களை கேடயமாக வச்சுக்கிட்டு திமுக குண்டக்க மண்டக்க பேசுறது. இப்போ பேச சொல்லுங்களேன். விஜய் கூப்பிட்டு சொல்லிட்டாரா, நீ உயரமாக இருக்கிறன்றக்கா வந்து நீ வாட்டி பேசியிருக்காது எனக்கு தெரியும். என்ன அங்கெல்லாம் வாயை திறக்கிறது இல்லை. எங்கே இப்போ பேட்டியை கொடுக்குறாரு, எங்கே பேச சொல்லுங்க பார்ப்பான். இப்போ யார் உங்களை தடுக்கிறா? அப்போ எங்கள் தலைவர் வந்து ஜனநாயக ரீதியாக இருந்த ஒரே காரணத்துக்காக ஏட்டி பூட்டியாக பேசினேன். உடனே ஒரு 6 மாதம் பொறுமையாக இருப்பாடு, சஸ்பெண்ட் தான் பண்ண, டிஸ்மிஸ் பண்ணலை. ஆனால் பொறுமை இருக்க முடியலை. அங்கேருந்து குதிச்சு இங்கே முதல்ல திமுக தாங்க இருந்தார், அங்கேருந்து குதிச்சு இங்கே வந்தாருங்க. இங்கேருந்து இப்போ அங்கே டப்புன்னு பல்ட்டி அடிச்சிட்டாருங்க. இனி எங்கே பல்ட்டி அடிக்க போகிறாருன்னு தெரியல. சில பேர் சொல்கிறாங்க அதிமுக போனாலும் போயிடுவாருன்றாங்க. விஜய் கொஞ்சம் கவனமாக இருங்க, பாவம் சிக்கலை வளர்த்து விட்ருவார் கடைசியில் உங்களுக்கு. ஆனால் விஜய் அனுபவப்பட்டவங்க நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், வழியை தான் நாங்கள் சொல்கிறோம்ல. அப்போ அது மாதிரி பண்ணி தலைவர் அதை ஒரு கருத்து சொல்கிறார், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அவர் சொல்கிறாரு திருமாவோ அல்லது அவர் சுற்றி இருக்கிற 8 பேர் மட்டுமோ கட்சி கிடையாது, தொண்டர்களோட மனநிலை ஒன்றா இருக்குது, தலைவர் வேறொரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறார். எங்கள் தலைவர் மக்கள் தலைவருங்க. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டுமே செய்ய மாட்டேன். நான் ஒன்று தெளிவுபடுத்துகிறேன், தொண்டை வந்து தப்பாக கூட நினைக்கலாம், ரைட்டாக. ஒரு தலைவனுடைய வேலை என்ன, திசை வெளியில் கொண்டு போகணும், கரெக்டான கொண்டு போகணும். கரெக்டாக வந்து இப்போ தொண்டனுக்கு வந்து எல்லாமே ஒரு சைக்காலஜியில் ஒரு தியரி இருக்குங்களே, ஹாத்ரான் ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்குது. அது என்னன்னா, மனிதனே பலவீனமானவன் தான், மனிதனே ஒழுக்கமற்றவன் தான். இன்னமும் மனிதன் என்பதே ஒரு விலங்கில் வந்தவன் தான், விலங்கு புத்தி தான் இருக்கு, காட்டு மிராண்டிகள் தான். அவங்க நெறிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த சமுதாயத்தில் பிறந்த முன்னோர்கள், அதாவது மேதைகளுக்கு இருக்குது அப்படின்னு ஹேத்ரான் ஸ்டடி ரிப்போர்ட்டோடு சொல்லுது, சைக்காலஜிக்கல் ஸ்டடீஸுங்க. அந்த வகையில் வந்து தொண்டன் பூரா வந்து திசை மாறி போகலாம், குழப்பத்தில் இருக்கலாம், போதையில் இருக்கலாம், இங்கிட்ட சினிமா போதையில் இருக்கலாம், பல வகையான இழி தொழில் கூட செஞ்சுக்கிட்டு தெரியலாம். அவங்கள பூரா முறைப்படுத்தி நெறிப்படுத்தி எங்கள் தலைவனுடைய கடமை. நாங்கள் வந்து அது எங்கே வரேன்னு திமுக கூட்டணியில் இருக்கிறோம்லாங்க, அதுதாங்க பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. நடு ரோட்டில் நின்றோம்னா அவங்களாம் ஹேப்பியாக இருப்பாங்க. இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் நடு ரோட்டில் நின்று ஒன்றும் ஜெயிக்காமல் இருந்தோம்னு வச்சுக்கலேன், வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து இங்கே தலைவர் சொல்லுவாருங்க, மேடைக்கு மேடை, ஒரு நிமிஷம் பிரதர், ஒரே ஒரு நிமிடம், அங்குலம் அங்குலமாக வளர்ந்தாலும் அழுத்தம் திருத்தமாக நாங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அதுதான், வேற ஒரு பெரிய இதெல்லாம் சிக்கல்லாம் இல்லை. அதனால் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற வேலையை விட்டுவிட்டு, உனக்கும் முண்டாட்டிக்கும் பிரச்சனை எங்களுக்கு தெரியும், உனக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை எனக்கு தெரியும், உனக்கு மச்சானுக்கும் பிரச்சனை எனக்கு தெரியும், அதை சரி பண்ணி தம்பி. அதை உனக்கு இப்போ இவருக்கும் பிரச்சனை, அந்த கட்சியில் குண்டா ஒருத்தர் இருப்பார்ல ஆனந்துக்கும் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு உனக்கு துப்பு இல்லாமல் எங்கள்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்குறது, எங்களுக்கு அறிவுரை சொல்கிறது எல்லாம் தேவையில்லாத வெட்டி வேலை. அமைதியாக இருக்க வேண்டும் என்று மிக அன்போடு பழைய தோழமையோடு நான் உன்னை கேட்டுக்கொள்கிறேன். விசிக இளைஞர்கள் தாவேக்காவை நோக்கி வர தொடங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய காமெடியான ஒரு பேச்சாக இருக்குன்னு பாருங்கள். விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற ஒரு ஆளை கூட உங்களால் அசைக்க முடியாது. கொள்கை கோட்பாடோடு இயங்குகிற இந்தியாவிலே ஒரு அமைப்புனா விடுதலை சிறுத்தைகள் பிறகு நான் பெருமைக்காக சொல்கிறேன். நான் அவளை பேசுகிறேன்ல, என்னை விடுங்க. இங்கே சாதாரண நீ தொண்டன்ட்ட நீ மைகை பிடிச்சி போய் பாருங்கள், நீ போயிருப்பீங்க, நிச்சயம் கேட்டுப்பீங்க. அவன் எங்களை விட இன்னமும் சொல்ல போனால் எங்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை விட தெளிவாக அரசியல் பேசுவாங்க. அம்பேத்கர் என்ன சொன்னார், மார்க்ஸ் என்ன சொன்னார், பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார், இன்று நிகழ்கால அரசியல் எப்படி தெளிவான பயலுங்க. அவங்களெல்லாம் ஒன்றும் நீங்கள் வந்து பிடுங்க கூட முடியாது. மயிர்னு சொல்லக்கூடாது, முடின்னு சொல்லலாம், ரைட்டாக பிடுங்க கூட முடியாது. ஒன்றை பிடுங்க பாருப்பா தம்பி
அப்படின்றதே நான் அன்பு தான். அது வந்து இது கோபமாலாம் அந்த தம்பியை நம்ம சொல்லலை. அவர் யாருங்க அவர்? நான் யாரும் தெரியுமா உங்களுக்கு? லாட்ரி சீட்டு இருக்கிறனால அப்படி இப்படின்னு திருறாரு. அவன் லாட்ரி சீட்டை இப்போ நிப்பாட்டி விட்டான்னு வச்சு அடுத்த கவர்மெண்ட் அவ்வளோதான் கதை. இல்லை அவரை தான் நம்ம விசிகால சேர்த்து முக்கிய இடம்லாம் கொடுத்து வச்சுருந்தோம் அவருக்கு. பிரதர், நாங்கள் வந்து சேர்க்கும்போது அவங்க அம்மா அப்பா வந்து இல்லை, இறந்து போயிட்டாங்க, நான் வந்து ரொம்ப ஏழ்மையில் வாழ்ந்தேன், படித்தேன் கிடைச்சேன் அப்படின்னு சொல்லி வந்தார். நான் சொந்தமாக தான் எல்லா வேலையும் பண்ணுவேன். அப்போ எங்கள் தலைவர் அதெல்லாம் உணர்ந்து தான் நான் கொடுத்தது. எனக்கு நண்பர் தாங்க, அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஆஹா இந்த தம்பி வந்து ரொம்ப மோசமான தம்பியாக இருக்கிறாப்லே, சரியில்லாத தம்பியாக இருக்கிறாருன்னு புரிஞ்சவங்க தான் நாங்கள் அந்த நடவடிக்கை எடுத்தேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நான் கோபம்லாம் இல்லை. வாய் எப்போ ஏன் நீ திறக்க மாட்டேன்? இப்போ திமுக எதிர்த்து ஏதாவது நீ பேசியிருக்கிறியா? உதயநிதி எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கிறியா? எங்கள்கிட்ட இருக்கும்போது எவ்வளோ பேசிக்கிறீங்க? கடுமையாக பேசுகிறாரு, வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இப்போலாம் பேசுகிறதில்ல பிரதர், நீங்கள் வேற. இப்போலாம் வாயை மூடி கிடக்கிறாரு பிரதர். எங்கள்கிட்ட இருக்கும்போது பேசுறது, இப்போ பேசினாலும் ஓடவும் மாட்டேங்குது. இப்போ எங்கள்கிட்ட இருக்கும்போது அப்படி பேசினோம்னா அந்த ட்ரூப் இந்த யூடியூப்பில் பேசினாலும் படம் நிறையா போய்கிட்டு இருக்கு. இப்போலாம் பேசினா 40,000 30,000 கூட போக மாட்டேங்குது பாவம். அதனால் அவ்வளோதான், பீஸ் முடிஞ்சிருச்சு. இல்லை அவர் சொல்கிறாரு வடகாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அதற்கப்புறம் அங்கே அம்பேத்கர் சிலையை திறக்கிறப்போ துணை முதல்வரோட போய் திறக்கிறதெல்லாம் தொண்டர்கள் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே உன் குடும்பத்திலே ஏற்றுக்கிறல, நீ என்ன எங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிற? அப்படிலாம் இல்லை பிரதர். அங்கே போனோம், நாங்கள் நிகழ்ச்சிக்கே போனோம், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை, தெளிவாக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருந்துச்சு. சரிங்களா? வடகாட்டு பிரச்சனையில் திமுக அரசு ஒழுங்காக செயல்படலை, அதெல்லாம் மாட்டுக்கிறது. நானே சொல்கிறேன்ல, போன வாரத்துக்கு ஒரு சுப்பிரமணியம் ஒருத்தர் இறந்து போயிட்டார். போலீஸ் அடிங்க, சாதி வரிங்க குத்திட்டாங்க. நான் போய் பார்த்தேங்க. பார்த்துட்டு இன்றைக்கி அந்த செத்து போனவனை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் எதுவுமே பண்ணாமல் கடந்த சண்டே காலையில் 6 மணி செத்துருக்கிறாரு. போய் உடனே எரிச்சிருங்கன்ட்டாங்க. அப்படிலாம் சாதி வரியோடு செயல்படுறாங்க, அதில் மாட்டு கருத்து இல்லை. அதுக்காக வந்து இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சாதியெல்லாம் முடிச்சிருவாங்களா, ஒழிச்சிருவாங்களா? இப்போ நாங்கள் இருக்கிறனால தைரியமாக பேசுகிறோம், நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம். இப்போ அதுக்கான பின்னாடி எல்லாம் துரிதமாக வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் கூட திமுக அரசு செய்வது வந்து இன்னும் எங்களுக்கு ஹேப்பியாக இல்லை. அதாவது எல்லா மக்களுக்கும் சூப்பராக செயல்படுறாருங்க தளபதி ஸ்டாலின். ஆனால் தலித்து மக்களுக்கு செய்ய முடியலை. ஏன் செய்ய முடியலைன்னா, இது மாதிரி சாதி வரி பிடிச்சவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து செய்ய விடாமல் தடுத்துறான். யார்? ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், 2ஆம் கட்ட அமைச்சர்கள். அது யதார்த்தம் நான் சொல்கிறது, 100க்கு 100 கூட்டில் இருந்தால் நாங்கள் பேசுவோம். நீ போனையா முதல்ல வடகாட்டுக்கு? கேளுங்க, வடகாட்டுக்கு போனாரா? இல்லை உன் தலைவன் நீ கூட்டிகிட்டு போனையா? வாய் இவ்வளோ பேச்சு போய் நான் மேலாவளவுக்கு நான் கூட்டி போனேன். மேலாவளவுக்கு என் கட்சியில் இருக்கும்போது வாப்பா அப்படின்னு கூட்டி போய் நீ எங்கேயா தனியாக போயிருக்கிறியா? நீ லாட்டரி சீட்டு விற்கிறதுக்கு போயிட்டு இருக்கிற ஆள் எனக்கெல்லாம் விளக்கம் கொடுக்காது அம்முன்று. இதில் இப்போ தலைவரும் என்ன சொல்கிறார், உங்கள் தலைவர்னா திமுக அதிமுக இடையில மட்டும்தான், அந்த கூட்டணி இடையில மட்டும்தான் தேர்தல் நடக்க போகுது, அதில் தான் வந்து கவனம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக தாவேக்காவையும் நாம் தமிழரையும் சைட்லைன் பண்ணுறாரோ அப்படிங்கிற கேள்வி. அதாவது ஒரு யதார்த்தமாக பேசுவோம். நம்ம வந்து அவங்களுக்குன்னு ஓட்டு கிடைக்கும், விஜய்க்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அதற்கான ஓட்டு கிடைக்கும், மாற்றுக்கிறது இல்லை. அதேமாதிரி அண்ணன் சீமானுக்கும் ஒரு ஓட்டு கிடைக்கும். இப்போ இந்த விஜய் வந்தனால கொஞ்சம் குறையும். நான் சொல்கிறதெல்லாம் 100 உண்மை. யாரும் நான் காழ்ப்புணர்ச்சியில் யாரும் சைடு பண்ணுறதுக்கெல்லாம் பேசலை. இப்போ நானே இவ்வளவுக்கு உணரும் பொழுது அரசியலில் 45 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வந்து முழுக்க சமூக விடுதலுக்காக பாடுபட்டவர், 35 ஆண்டுகள் முழுக்க அரசியல் விடுதலுக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவா அதிமுகவா, அதுவா இதுவா, ரெண்டும் ஒன்று தான். இது திமுக, இங்கே அண்ணாவை சேர்த்து வச்சுருக்காங்க, அண்ணா திமுக, வருஷ வித்தியாசம் இல்லை. இது வந்து பிஜேபி எதுக்குது நாங்கள் இருக்கிறனால, இது பிஜேபியில் சரண்டர் ஆகி கிடக்குது. வேறு எந்த பெரிய வித்தியாசமாக இல்லைங்க. கொடியே பார்த்தீங்கன்னா கொடியிலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு இதுனா, மற்ற எத்தனை கட்சிகள் வந்து போனாலும் கூட ஓட்டு வந்து வாங்கி ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது. நான் இப்போ இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன், 4 முனை போட்டி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உறுதியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிக்கும். எப்படி அந்த காலத்தில் மக்கள் கூட்டணி இருக்கும் பொழுது ஓட்டு பிரிஞ்சு போய் திருப்பி ஒன்றும் செய்ய மாட்டாங்கிறாருன்னு சொல்றது நீங்க தான், மறுபடியும் ஆட்சியை பிடிக்குன்னு சொல்றது நீங்க தான். ஆட்சியை பிடிச்சி என்ன பிரயோஜனம் தலித்துகள் செய்யாத பட்சத்தில்? நல்ல இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நக்கீரனுக்கு வந்து சரியான கேள்வி கேட்குறீங்க. ஏன்பா அப்படி அப்படின்னு. எங்களுக்கு அந்த திருடனை விட இந்த திருடன் ஓகேன்னு வருது, வேற வழி இல்லாமல். நான் ஓப்பன் இதில் மறைச்சுக்கிறச்சுலாம் நான் பேசியிருக்கலாம், இங்கே நான் ஆளுலாம் இல்லை. ஏன்னா இவங்கள்ட்ட போய் எங்களை அப்ரோச் பண்ணி சொல்ல முடியும், சங்கத்தமிழ் கூட்டணி இருந்தாலும் ஒரு தைரியமாக பேச முடியும். என் பேச்சையே வந்து தளபதி ஸ்டாலின் பார்த்துட்டு தம்பி கரெக்டாக தான் பேசுகிறான்னு இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? தெரியுமா? நான் கலைஞர் டிவிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இன்டர்வியூ போயிருந்தேன். அங்கே இருக்கிற நெறியாளரே சொல்கிறாரு, தலைவர் உங்கள் தான் பேச்சை பார்த்தாருங்க, ஏதாவது யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, கூட்டணி அந்த தம்பி ரொம்ப பேசுகிறார், அவர் பார்த்துட்டு சொன்னாரான் அந்த தம்பி கரெக்டாக தான் பேசுகிறாரு. நம்ம வந்து சாதி ஒழிப்பில் நம்ம வெறும் கொள்கையோடு இல்லாமல் ஜனநாயகமாக நடத்துறதுன்னு வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். ஏன்னா கலைஞர் ஒரு முறை சொன்னாருங்க, உடன்பிறப்பே அப்படின்னு இருக்காரு, உடனே வந்துட்டாங்களாம். அப்புறம் வந்து இவர் சொல்கிறாரு, கலைஞர் சொல்கிறாருங்க, எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது,
நான் உடன்பிறப்பேன்னு சொன்னா அப்படியே வர்றேன். சாதி மதம் இனம் மொழியில் கடந்து அவன் இஸ்லாமியர் வர்றேன், கிறிஸ்டியன் வர்றேன், எல்லாம் வர்றேன். சேரியிலேருந்து வர்றேன், அங்கே வர்றேன். வந்துட்டு ஊருக்கு போன பிறகு அவன் சாதி ஆகிடுறேன், மதமாக பிரிஞ்சுறேன். என்னைக்கு இதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு ஊருக்கு போன பிறகு இருக்கிறானோ அப்போத்தான் உடன்பிறப்புன்ற சொல்றதுக்கே எனக்கு இது இருக்குது அப்படின்னு ஆத்மார்த்தமாக அவர் கொடுத்த பேட்டியே என்கிட்ட இருக்குது. இதைத்தான் தளபதி ஸ்டாலின் செய்கிறாரு. ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன் பிரதர், அவர் கீழே இருக்கிறாங்க பாருங்க ஒரு சில அமைச்சர்கள் சாதி வெறி பிடிச்சிருக்கிறாங்க. நான் பேரோடு சொல்ல முடியுங்க. அதேமாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாம் என்னை கட்சியை விட்டு தூக்கிட்டு வாருங்க தலைவர். எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட்டை மேலே தாண்டக்கூடாது. நான் யார் யார் சொல்கிறேன்னு தெரியும். நான் மதுரைக்காரன், அப்போ யார் அங்கே இருப்பாருன்னு தெரியும். புதுக்கோட்டையில் பிரச்சனை நடக்குது, அங்கெல்லாம் யார் இருக்கான்றது தெரியும். சென்னைக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், எல்லாம் பிரதர், எல்லாருக்கும் தெரியும் பிரதர். நீங்களாம் வந்து பேரே சொல்லியிருக்கலாம், அதுக்கு பேரே சொல்லியிருக்கலாம். பேர் சொல்கிறாரு, என்னை கட்சி விட்டு தூக்கிடுவாங்க பிரதர். நீங்கள் எப்படி பேசியிருக்கிறீங்க, என்னை காலி பண்ணுறதுக்குன்னு திட்டமிட்டு வந்தீங்களா? அப்புறம் வந்து அது சிக்கலாக போயிடும். ஆனால் இந்த நேரத்தில் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், தயவு செய்து வந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் கீழே 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சொல்லணும், டே புத்தகத்தை படிங்கடா, அம்பேத்கர் புத்தகத்தை படிங்க, பெரியார் புத்தகத்தை படிங்க. இப்போ சமூக நீதி அப்படின்னு ஆசிரியர்கள்லாம் பேர் வைக்கிறீங்க, சூப்பர் தான். வெறும் பேரோடு இருந்துடக்கூடாது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறீங்க, தப்பா எடுக்காதீங்க. இந்த பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 5 விழுக்காடு ஒடுக்கப்பட்டவன் கொடுக்கணும்னு ஒரு அறிவிச்சிட்டாருங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான்னு கேளுங்க. முதல்வர் அறிவிக்கிறாரு, பாவம் ஒடுக்கப்பட்ட வரட்டும், பிஸ்னஸில் முன்னேறணும்னு. ஆனால் அந்த சாதி வரி பிடிச்ச அமைச்சர்களும் அந்த அதிகாரிகளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க. வெள்ளறிக்கை கொடுக்க முடியுமா? இது மாதிரி பல என்ற லிஸ்ட்டே இருக்குது, பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன். அதனால் நடைமுறைக்கும் வரலை. எங்கள் தலைவர் கூட 2 நாளைக்கு முன்னாடி முதல்வரை போய் பார்த்து இன்னமும் சின்ன சின்ன கோரிக்கை தான், பழைய கோரிக்கையெல்லாம் இருக்குது. மதுக்கடையை ஒழிக்க வேண்டும், ஒழிக்கவில்லை. கல்வி எல்லாருக்கும் வழங்க வேண்டும், இலவசமாக வழங்கவில்லை. போய்கிட்டே பஞ்சம் இளங்களை மீட்க வேண்டும், மீட்கவில்லை. அப்படியே போய்கிட்டே இருக்கு. சேரிக்கில் செத்து போனவனை தூக்கிட்டு போகிறதுக்கு பாதை இல்லை, பாதையை கொடுக்க முடியவில்லை. அதுக்கு மதுரையில் இருக்கிற ஒரு அமைச்சர் தான் காரணம். ஊர் மேலாவளவு சின்னாரம்பேட்டில் செத்து போயிட்டேன்னு வச்சுங்களேன், கொண்டு போக முடியாதுங்க. எவ்வளோ கொடுமைன்னு பாருங்க ஜனநாயக நாட்டில். கற்பனையில் பாருங்கள், ஒரு கற்பனையில் மனசில் மனுஷன் செத்துடுறேன், சரி வாழதான் விட மாட்டாங்க. செத்த பிறகு அவனை கொண்டு போகணும்ல, தண்ணிக்குள்ளே போவாங்க, வயலுக்குள்ளே கொண்டு போவாங்க, பணத்தங்க கொண்டு போய் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே ரோடு போட்டோம்னா இவங்கெல்லாம் பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்னு அந்த சாதி பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு முதல்வர்ன்றவர் கடுமையாக அதை பார்த்து கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்ல. அரிஜன் நலத்துறை அமைச்சர்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. முதல்ல ஒரு அம்மா இருந்துச்சு, இப்போ ஒரு ஐயாவை போட்டிருக்காங்க. அவர் எங்கே இருக்காருன்னே தெரிலங்க. நான் அவரை தேடி தேடி பார்க்குறேங்க, ஏதாவது பேசுகிறாரா, எங்கே மக்கள்கிட்ட போகிறாருன்னா. இப்போ வடகாடு பிரச்சனை இருந்துச்சு, ஏன் போகலாம் அவரெல்லாம்? அவர் என்ன பொறுப்பில் இருக்க? இப்போ இது மாதிரி கேள்வியெல்லாம் நான் கேட்குறேன்ல தைரியமா, திமுகவில் கூட்டணியிலேருந்து கேட்குறேன்ல, எங்கள் தலைவர் கேட்குறாருல்ல, போராடுறோம்ல அரசாங்கத்தை எதிர்த்து. அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நீங்கள் அதிமுக நினைக்காதீங்க, பிஜேபி ஆட்சி எல்லாம் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, குண்டாசில் போட்டுருவாங்க பிரதர். இல்லைன்னா சும்மா கூட எண்ணெயை வச்சு ரைடு விட்டு அவங்களே உன்னை வச்சு கொண்டு போயிடுவாங்க. மோசமான கஞ்சாலாம் உள்ளே வச்சு கடத்து பிடிச்சிருக்காங்க அந்த காலத்தில். ஏடிஎம்கே நான் இருக்கா? ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே சொல்ல, ஏடிஎம்கே யார் இயக்குவானா? பிஜேபி இயக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, இங்கே ஒரு ஜனநாயகம் இருக்குது. ஒரு தப்புனா நாங்கள் போய் நேரடியாக முதல்வர்கிட்ட கேட்குறோம். இது ஏன் நடக்காமல் இருக்குன்னா அதை நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டோம். கீழே போகிற அந்த சாதி புத்தி நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் காலம் பிடிக்கும். மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் இப்போயே ஒரு கண்டிஷன் போட்டுருவோம். ஓப்பனாக பிரதர், 2026 உங்களோட கூட்டணி தொடர்கிறோம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இளைஞரணி ஒரு லெட்டர் கொடுக்க போகுது தலைவர்கிட்ட. இதெல்லாம் வந்து மினிமம் ப்ரோக்ராமை நீங்கள் ஒன்று எழுதுக்கிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டு அதை தளபதி ஸ்டாலின் நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு தான் நாங்கள் கூட்டணியில் வைப்போம். கண்டிஷனோட வித் கண்டிஷன் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்று போடுவீங்க. ஆமாம், உறுதியாங்க. அதில் எந்த வேணும் மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் அங்கே போட முடியாதுல்ல, எடப்பாடி பயந்துருவார்ல. எடப்பாடி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கையை டொப்புன்னு போட்டுருவார் அவர், யார்? அமித்ஷா ஐயா. அதனால் வந்து அங்கே இது எதிர்பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, திரும்ப உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாரு. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கூட்டணி ஆட்சிங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் வெளியில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாரு. அப்போ நீங்கள் கொடுங்க, ரைட்டு, உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுகிறாருன்னு உங்கள் பார்வையில் இருக்குது. நீ உண்மையிலே வந்து ஒரு புரட்சி தமிழாக இருந்தால் அறிவிப்பு செய்யி, நாங்கள் ஒன்றும் வரணும்னு தேவையில்லை. உங்கள் கூட்டணியில் வந்து சொல்லு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. நீ கொடுக்க மாட்டேல, அப்புறம் வாயை மூடிட்டு கம்முன்று. இல்லை, இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்கிறது என்னென்னா, தலித்துகளுக்கு அதிகாரம் வரணும்னு நான் நினச்சேன், அவங்கள எழுச்சி அடைய வைக்கணும்னு நினச்சேன், ஆனால் அதை புரிஞ்சுக்காம என்னை வெளித்தள்ளிட்டாங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட். அதாவது நீ எழுச்சி அடைய வந்தையா இல்லை நீயே எழுச்சியாக இருக்கா வந்தையான்றது தெரியாது. அது உனக்கு வெளிச்சத்துக்கு விடுறான். எங்கள் மக்களுக்கான விடுதலையை நிச்சயமாக நாங்கள் வாங்கி கொடுப்போம். அதில் வந்து உன்ன மாதிரி ஜனநாயக சக்தியெல்லாம் வருவது, பாராடுவது, உழைப்பதை பாராட்டுகிறோம். நான் ஒன்றும் கொச்சைப்படுத்தலை. ஆனால் நீ இருந்து ஏன் செயல்படலை? இப்போ நீ அங்கே போயிட்டு உன் ஓப்பனாக சொன்னப்பா விஜய் சங்கடப்படுவார். விஜய்க்கு நமக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறோம், ரைட்டாக? அதில் வந்து சிக்கலை வளர்க்கலை. விஜய் ஐயா அவர்களே, அங்கே உங்கள் கட்சியிலேயே எத்தனை தலித்துகளுக்கு நீ அதிகாரம் வாங்கி கொடுத்துருக்குற? விஜய் கூட கொடுக்க ரெடியாக இருக்கலாமுங்க, நீ வாங்கி கொடுத்தியா? நீ அங்கே போயிருக்கல, போய் தலித்துகளுக்கு இப்போ பேசு. தலித்து பிரச்சனை பற்றி உங்களை பேச முடியுமா?
அதே ஏற்கனவே கேட்டேன் உங்கள்கிட்ட, வடகாட்டுக்கு நீ போனையா? இப்போ நடந்த பிரச்சனை, இப்போ உனக்கு துப்பு இல்லை, டயலாக் பேசிக்கிட்டே இருந்தேன், என்ன அர்த்தம்? அதெல்லாம் வந்து அந்த தம்பிக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, பேசும் பொருள் ஆகணும். அப்போ எப்படி பேசும் பொருள் ஆக முடியும்? தலைவரை பற்றி பேசுனா நம்ம பேசிடுவோம், அது ஒன்று. வேறு யாரை பேச நம்ம கண்டுக்கவே மாட்டுறாங்க, சீண்ட மாட்டுறாங்க, அவன் யாருன்னே தெரியாமல் இருக்குது அப்படின்னு திட்டமிட்டு எங்கள் தலைவருக்கு எதிர்ப்பாக அவர் பேசுகிறார். ஆனால் பாவம் தம்பி வந்து கொஞ்சம் வாய் அடக்கி இருப்பது சால சிறந்தது. இப்போ விசிக எப்படி வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்கக்கூடாது, வச்சா அதிமுக பாஜக விழுங்கிடும் அப்படின்னு சொல்லுதோ, அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆதவர்ஜனாவும் சொல்லியிருந்தார். திமுகவோட விசிக சேரக்கூடாது, சேர்ந்தா வைகோவை காலி பண்ண மாதிரி திருமாவையும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அதாவது அண்ணே வைகோ காலியானாரா காலியாகலையான்றதை நான் வெளிச்சத்துக்கு விட்டுறேன், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை அழிப்பதற்கோ ஒழிப்பதற்கோ இது வரைக்கும் யாரும் இந்த பூமியில் பிறப்பதற்கு வாய்ப்பும் இல்லை. அதே நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவையோ இல்லை மற்ற கட்சிகளையோ ஒழிக்கின்ற அளவிற்கு அவர் ஒன்றும் மட்டரகமான ஆள் இல்லை, ஒளிஞ்சு போகிற அளவிற்கு நாங்களும் ரொம்ப பலவீனமானவர்களும் இல்லை. சரிங்களா? நீ கவனமாக இரு தம்பி. நான் உண்மையிலே உங்களுக்கு நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, தம்பிக்கு வீட்டில் மனைவி சோறு போடுறது இல்லையா தெரியுமா? நான் இவ்வளவுக்கு நான் எப்படி சொல்கிறேன், எனக்கு டீட்டெயில் தெரியாமல் சொல்லுவேன்னா, ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்டுருக்காப்லையா? அப்போ என்ன அர்த்தம்? நீ ரொம்ப வாயை பேசினா உன்னை விரட்டி விட்றேன். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன் திருமாவளவனோட இருந்துட்டு ஒழுங்காக நீ அரசியல் பண்ண உனக்கு துப்பு இல்லை, நீ பாட்டுக்கு அங்கிட்டு பல்ட்டு இங்கிட்டு பல்ட்டு அடிச்சுன்னு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தா. நீங்கள் பார்த்தீங்களா பார்க்கலையா? அந்த அம்மா பேர்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு, அது எதுக்கு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எங்கள்கிட்ட இருந்து முரண்பட்டு போன பிறகு தாங்க வந்துச்சு. இப்போ எங்கள் தலைவர் வந்து நான் பெருமைக்காக சொல்லுங்க, பொது ஜனம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள ரொம்ப மதிக்கிறாங்க. நல்ல மனுஷனாக இருக்கிறாருப்பா, நேர்மையாக பேசுகிறாருப்பா, உள்ளே போய் பேசுகிறாருப்பா. திருமணம் கூட செய்து கொள்ளாமல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் பாடுபடுறாரு. நல்ல நேம் இருக்கிறனால அவங்க வீட்டில் சோறு போடுறாங்க இல்லையா, பாவம். அவ்வளோ சிக்கல் இருக்கு. பிரதர் சிரிக்கிறீங்க, எனக்கு தெரியும் பிரதர், நீ என்னமோ நான் சும்மா ஜோக் அடிக்கிறமான்னு சொல்லி சோறும் போடலை ஒன்றும் போடலையா, ஆளே கொஞ்சம் வத்தலாக இருப்பார். நீங்கள் பாருங்களேன், மோத்த பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். ஆனால் தம்பி உன் வேலைகளை பாரு தம்பி, எங்கள் கட்சி எங்கள் மக்கள் நாங்கள் எப்படி என்ன சரின்னு தெரியும். உன்ன மாதிரி 1000 ஜனநாயக சக்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. அவங்க மாமனாரே எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாரு, மற்றவங்களுக்கு போய் காசு வாங்கறதுக்கு ஆதரவு இருப்பாங்க. அப்படி இல்லை, எங்கள்கிட்ட வந்து எப்படின்னா நாங்கள் ஒரு ஜனநாயக ரீதியாக வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாடுபடுறோம்ல, உங்களை அந்த இதில் வந்து அவரே எங்கள் தலைவரை வந்து பாராட்டுகிறார், நல்ல சூப்பரான தலைவர்லாம் சொல்லியிருக்கிறாரு. கரெக்டாக? அதனால் வந்து எங்களுக்கு வகுப்படுக்கிற வேலையை விட்டுவிட்டு வீட்டில் வந்து கஞ்சியோ கூழோ வாங்கி மனைவி கையெல்லாம் வாங்கி சாப்பிடும். அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். விசிகாவுக்கு தாவேக்க மேலே என்னதான் அப்படி கோவம்? ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நெருக்கடி உண்டு பண்ணுறீங்க. குறிப்பாக இப்போ சமீபத்தில் விசிகா தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு வந்து அதிமுகவை எப்படி பார்க்குறாருன்னு ஒரு பார்வை வேணும், தோழமையாக பார்க்குறாரா அல்லது அவர் ஏன் வந்து விமர்சிக்க மறுக்கிறாரு அப்படிலாம் கேள்வி முன் வைக்கிறாரு. இல்லை, நாங்கள் வந்து அவருக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன். தம்பி சினிமாவை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க, நல்லா டான்ஸ் கீன்ஸு போகிறது, நடிப்பு கிடிப்பு எல்லாத்தையும் சூப்பர். ஆனால் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார், நீ வந்து திமுகவை எதுக்குற, சூப்பர், ஒன்றும் தப்பு இல்லை உன் பார்வையில். அப்போ அதிமுகவை நீ ஆதரிக்கிறியா எதுக்குறியா? இல்லை, அதையே சொல்லணும். எதிர்கட்சி பவர் இல்லாமல் இருக்காங்க, அவங்கள போய் விமர்சிக்கணும். ஐயோ நீங்கள் வேறு அப்படி மட்டும் நினைக்காது. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடப்பாடிக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் பிஜேபியோட போய் சேர்றாரு பார்த்தீங்களா, அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனையே. சொல்லியிருக்காரு, பிஜேபி இல்லைன்னா அதிமுக கூட்டணி வைக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அதில் நான் இப்பயும் சொல்கிறேங்க, நான் திருப்பியும் சொல்கிறேன், அதிமுக திமுக ரெண்டையும் சம தூரத்தில் வச்சு தான் பார்க்குறேன். ஆனால் தளபதி ஸ்டாலினுடைய அந்த சனாதன எதிர்ப்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு சனாதானம் கூட சொல்ல முடியாது, புரட்சி தமிழனுக்கு ஸ்பெல் பண்ண தெரியாது. சொல்ல சொல்லுங்கள், சனாதானத்தை வேறு இருப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை வென்றெடுப்போம், டயலாக் சொல்ல சொல்லுங்கள், டயலாக் சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை, சங்கிகளை எதுக்கணும், சங்கியான தனிப்பட்ட முறையில் இல்லை, அவங்களுடைய அடாவடித்தனங்களை ஆதரிக்கிறது ஆள் இல்லை, எதிர்க்கக்கூடிய ஆள் இன்னைக்கு இந்தியாவிலேயே இன்றைக்கி ஒரு வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுறாரு. அந்த வகையில் நாங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்குமே தவிர. அதற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, தலித் வாக்கு வங்கி விஜய் குறி வச்சிருக்காரு, குறிப்பாக அது வந்து விசிகாவுக்கு இடைஞ்சலாக போயிடும் அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. இது விசிகாவுன்னு ரொம்ப ஒரு கோவப்படுத்துகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து தலித்து பயல்கள்லாம் வந்து சும்மா சினிமாவை பார்த்துட்டு, சினிமாவில் இருக்கிற ஆளுகளை பார்த்துட்டு சூப்பராக அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் அந்த எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் நடந்து சொன்னது உண்மைதான். இப்போ வந்து டக்குன்னு இப்போ எடுத்து போட்டுருவாங்க, இவனுக்கு டோப்பாவா டோப்பாலே, விஜய்க்கு டோப்பா முடிடா, இந்த முதல்வருக்கு அந்த அப்படின்ற அளவுக்கு சோஷியல் மீடியா பரவிருச்சு. நான் சொல்கிற மேட்ரு புரியுதா? அப்போ வந்து பெரிய மாயெல்லாம் இல்லை, நடிகர்கள் மேலே இருந்து அந்த கவர்ச்சிலாம் குறைஞ்சி போச்சு. அவர் நல்லவராக இருந்தால் சிறப்பாக செயல்பட்டால் போவாங்க, அதில் வந்து மாற்றுக்கருத்தில் போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. ஒரு மனிதன் ஒரு நடிகனாக இருந்தாலும் கூட மக்களுக்கு உண்மையிலே உழைப்பவனாக இருந்தால்
மக்கள் கொண்டாடுவாங்க. அது தலித்து மட்டும் இல்லை, எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க. ஆனால் அதெல்லாம் செய்வார்ன்றது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இவர் வந்து சினிமாவில் வந்து செட்டு போட்டு முதல்வர்னு போட்டு உட்காந்துக்கிறலாம். ஆனால் அரசியல் அப்படி செய்ய முடியாது. அரசியல் சாதாரண விஷயம் இல்லை. அதான் மாவோ சொன்ன, நான் அப்போ நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். மாவு சொன்னதுங்க. சும்மா டீ கடையில் போய் டீ குடிக்கிறது இல்லை, களத்தில் போய் நின்று போராடணும். அதெல்லாம் வந்து அவர் போராடுவாரான்னு பார்ப்போம். இல்லை, உங்கள் அரசியல் தானே பேசுகிறாரு அவர். வந்து விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல் பேசுகிறாரு. அம்பேத்கரை தூக்கி பிடிச்சி தமிழகத்தில் பெரிய ஒரு அரசியல் கட்சி வருதுன்னா அது விஜய் கட்சி, உங்கள் கட்சிக்கு அப்புறம் அவர் தான் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பேசுகிறத வந்து நாங்கள் தப்பாக சொல்ல வரவேற்கிறோம். அம்பேத்கர் வந்து சேரியில் பிறக்கக்கூடாது, ஊருக்குள் பிறக்க வேண்டும். பல அம்பேத்கர் உருவாக வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நான் தம்பி எந்த குரலாரும் சொல்லலை, எந்த இதுவும் சொல்லலை. ஆனால் வெறும் நடிப்பை மட்டுமே வச்சு, வாய் சவுடால் மட்டுமே வச்சு நீ வந்து மக்களை கவருவ அப்படின்றது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நான் விளையாட்டுலாம் சொல்லுங்க, வாய்ப்பே இல்லை. அதில் நீங்கள் குறிப்பாக எடுங்க. உங்கள் கேள்விகள்லாம் எப்படி அமைதுன்னா, ஏதோ தலித்துகள்லாம் பூரா மயங்கி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியாக நீங்கள் எல்லாமே வைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை. தலித்துகள் எல்லாமே எழுச்சி தமிழுடைய வரவுக்கு பிறகு இன்னைக்கு அம்பேத்கர்னா என்னன்னு முழுசாக தெரிஞ்சிருக்கிறாங்க. வாழும் அம்பேத்கர்றான்றாங்க எங்கள் தலைவரை பார்த்து. அப்போ அப்படி இருக்கிற இளைஞர்கள் ஒரு பய கூட போகலாங்க. எங்களுக்கு ரெக்கார்ட், நான் தான் இளைஞரணி செயலாளர் தானே, எனக்கு தெரியாதா எங்கே போயிருக்கேன் எங்கே வந்திருக்கிறான்னு? அப்போலாம் இல்லை. எந்த நான் ரசிகருங்க, விஜய் ரசிகருங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் விஜய் படத்துக்காக ஐ வெயிட்டிங், ரைட்டா? அதெல்லாம் மேட்ரு இல்லை. அதெல்லாம் ஒரு படத்தை போத்தனால போய் குச்சிருவோமாக்கும். இதுதான் இப்போ புரியுதா உங்களுக்கு? படம் பார்ப்போம், வரவேற்போம். போக்குறீங்களா எங்களுக்கு பிடிச்ச படம் தான் போடுவோம் டக்குன்னு. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுக்காக போய் ஓட்ட குத்துவோன்ற மட்டும் அவரும் கனவு காணக்கூடாது. உங்களை மாதிரி ஆட்களும் கேள்வியும் கேட்கக்கூடாது. சொல்கிறாங்கன்னா, திருமாவை பொறுத்த வரைக்கும் பொது தலைவராக தமிழகத்தில் பார்க்கப்படுறாரு, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வாக்கு வங்கி அப்படிங்கிறது தலித் ஏரியாவில் தான் திருமாவுக்கு இன்னும் வலுவாக இருக்குது. அதை சேதாரப்படுத்துறது தான் விஜயோட திட்டமாக இருக்குது. அதற்காக தான் விசிக இவ்வளோ கோவப்படுது, கொந்தளிக்குது அப்படின்னு. நாங்கள் கோபமே படலைங்க. நீங்களே கோபத்தை உருவாக்கிறீங்க. ஒரு தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுறோங்க. அட்வைஸ் என்பது வேற, கோபம் என்பது வேற. அவருக்கு எப்பயுமே நாங்கள் வரவேற்றாலே நாங்கள் தாங்க அவர் வரும்போது வெல்கம் அப்படின்னு சொன்ன ஆளுங்க. நான் தான் முத ஒரு சேனல்லே வரவேற்று நான் பேசினேன். அதிலெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நான் திருப்பியும் சொல்கிறேங்க, மக்களுக்கு உண்மையில் உழைப்பவர்கள். காமராஜர் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்களா? அந்த காலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயம் அந்த வருஷம் நம்ம பிறந்திருக்க மாட்டீங்க. அவருடைய ஆட்சிலாம் வந்து சிறப்பாக இருக்குது. எங்கள் அப்பாலாம் காங்கிரஸ் மாவட்ட செயலர். கக்கன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமில்ல, அவர் எங்கள் தாத்தா தான். அவர் போலீஸ் மினிஸ்டருங்க. இப்போ போலீஸ் மினிஸ்டர் யார்? முதல்வர். ஆனால் அவர் காலத்தில் வந்து போலீஸ் மினிஸ்டரே ஒரு தலித்து கொடுத்துருந்தார். அறநிலைத்துறை அமைச்சராக ஒரு தலித்து கொடுத்துருந்தார். அவ்வளவுக்கு சிறப்பாக செஞ்சார். அதுக்கு பிறகு வந்து அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஒரு சிறப்பாக இல்லை, ரொம்ப டுபாக்குராத்தான் இருக்குது. நம்ம தான் ஓப்பனாக தானே சொல்கிறோம். ஓரளவுக்கு இவர் சூப்பர். யார்? தலைமை தனிப்பட்ட முறையில் சூப்பர். ஆட்சி அதிகாரம்லாம் எப்படி இருக்குன்றது நான் உங்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர் வந்து வர்றதெல்லாம் வரவேற்கிறேன். ஆனால் அது வந்து சினிமாவிலேருந்து வரக்கூடாது, வரவும் முடியாது. உங்களுக்கு புரியுதா? எங்கள் தலைவர் வர்றதுக்கு தான் வாய்ப்பு. எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, தெரியாது உங்களுக்கு விஷயம்? 2031 எங்கள் தலைவர் தாங்க முதல்வர். அதெல்லாம் நாங்கள் வந்து ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ 2026 கூட்டணியில் இருப்போங்க உங்களோட. 2031 எங்கள் தலைவர் வந்து முதல்வராகிறார். அதற்கான வேலையை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். கூட்டணி விட்டு வெளியேறிடுவீங்க 31. நான் கூட்டணியில் இருக்கிறோமா கூட்டணியில் வெளியேறமான்றதுலாம் நம்ம இப்போ கேள்வியே இல்லை, ரைட்டா? ஆனால் 2031 திமுகவோட இருக்க முடியாது இல்லையா? அதான் கேட்குறேன். ஏன் திமுக கூட சொல்லலாம்ல? உங்கள் தலைமை ஏற்றுக்கொண்டு திமுக வரும். அப்போ இல்லைங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு லாஜிக்கை சொல்ல, நிறைய பேர் குழம்பிடுறேன். நான் சொல்கிறது 100க்கு 100 நடக்கும். நானும் அரசியலில் வந்து 25 ஆண்டுகளாக இருக்கிறேன். 2031 தனிப்பெரும்பான்மை யாரும் கிடைக்காதுங்க. இப்போ நீங்கள் சொன்ன பற்றி நிறையா பேர் வந்துடுவாங்க. 2026 தான் கடைசி தேர்தல். யாராவது ஒரு கட்சி வந்து வெற்றி பெறும், அது திமுக வெற்றி பெறும். அடுத்த பிறகு எல்லாமே தொங்கு சட்டமன்றமாக தான் வரும். அப்போ பார்க்கும்போது யாரா நல்ல மனிதர், ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்படின்றபோது எல்லா கட்சிகளும் சேர்ந்து எங்கள் தலைவரை முதல்வர் ஆக்குவாங்க. நான் சொல்கிறது மட்டும் 100க்கு 100 நடக்கும். நக்கீரன் தொலைக்காட்சி நிச்சயமாக ஒரு வலிமையான ஒரு யூடியூப். கரெக்டாக 2031 மே மாதம் பாருங்கள், நான் சொல்கிறது நடக்கும். இப்போ காங்கிரஸ்ன்னு சொன்ன உடனே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. காங்கிரஸுக்கு விசிகாவுக்கு இப்போ என்ன பிரச்சனை? சமீபத்தில் ஒரு பெரிய வாக்குவாதம்லாம் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து ராகுல் காந்தி ஐயாவை வந்து ரொம்ப நாங்கள் மதிக்கிறோம். உண்மையிலே ராகுல் காந்தி இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு நல்ல மனிதர், உழைக்கக்கூடிய மனிதர், மக்களுக்காக பாடுபட மனிதர், நல்ல மெச்சூரிட்டியான ஒரு லீடர். இது வரைக்கும் இந்தியாவில் இந்திராந்தி அம்மையாரை விட, ஓப்பனாக சொல்கிறாங்க, நேரை விட, ராஜீவ்காந்தியை விட அறிவு சார்ந்து ஜனநாயகம் தான் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும். பதவி இருக்கிறார்ல, அவ்வளவுக்கு ஒரு தரமான ஆள்.
ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம அண்ணன் இருக்கிறாரு, அவ்வளவு விவரமான ஆள் எல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட இருந்தால் உங்கள் பட்டறையிலேருந்து போனது தானே போயிட்டாரு. விவரமாக இருந்தால் தான் இங்கே இருந்திருப்பார்ல. இந்த பக்கம் ஆதவர்ஜுனா, அந்த பக்கம் செல்வ பிறந்தகன்னு எல்லாருக்கும் நீங்கள் தான் முன்னோடியாக இருக்கீங்க. எல்லாமே இது பாசறைங்க. பாசறையில் படிச்சுட்டு இப்போ நான் இருக்கலாங்க இளைஞரணி. இதே இளைஞரணியில் தான் அவர் இருந்தது. யார்? செல்வ பெருந்தகை. இப்போ அங்கே போயிட்டார். போய் அவர் நல்லா வரட்டுங்கிறட்டு. அதனால் நம்ம எந்த ஒன்றும் கோளாறு சொல்ல. தனிப்பெரும் ஆளுமையாக வந்திருக்காருல்ல, அவ்வளோ பெரிய காங்கிரஸ். பாராட்டுறேங்க. பாராட்டினாலும் நான் தாங்க ஃபோன்லேயே அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டேன்ல. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஏடி இப்படி ஏதாவது சொல்லி விட்றாரு. அப்புறம் தப்புன்னு உடனே அவர் மன்னிப்பு கடிதம் மாதிரி கொடுத்துட்றாரு. அதனால் அண்ணன் மேலே ஒன்றும் நம்மளுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ராகுல் காந்தி மாதிரி இவர்கள் செயல்பட வேண்டும் என்று மிக பணிவோடு நான் சொல்லுகிறேன். அவர் என்ன மெச்சூரிட்டி, என்ன ஒரு அரசியல் உத்திகளை கையாளுறாரு. அடுத்து அவர் தாங்க பிரதமர். அதையும் நான் சொல்கிறேன். 2029 அவர் பிரதமர். எங்கள் தலைவர் 2030 இங்கே முதல்வர். எப்படி இருக்கும் பாரு நாடு? சூப்பராக இருக்கும். இந்தியாவே ஒரு வல்லரசு நாடாக மாறும். தமிழ்நாடு வந்து சமூக நீதி ஒரு மாநிலமாக இருக்கும். அவ்வளவு சிறப்பாக வேலை நடந்து கொண்டு இருக்குல்ல. அதனால் அப்படிலாம் நீ வந்து யோசிக்காதீங்க. நல்லா நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். 2031 தொங்கு சட்டமன்றமாகத்தான் அமையும். திட்டம் போட்டீங்க, திரும்ப தான் முதல்வர் ஆகிறார் அப்படின்லாம் சொல்றீங்க. ஆமாங்க. என்ன நிறைவேற வாழ்த்துக்கள். நேரத்துக்கு அடுத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.